2008 அசோக் நகர்ல மூவர் கொலை நடக்குது. அந்த கேஸ்ல நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எந்த வகையில நீங்க பாதிக்கப்பட்டீங்க? அந்த கேஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. வீட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்றதை தாண்டி இந்த கேஸால தான் அந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. இப்படி ஒரு கேஸ் இருக்கு, இந்த கேஸ்ல நம்மளை வந்துட்டு இதுல திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் அதுல இப்படி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயமே நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். 2008 ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் எங்கள்கிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு, சதீஷ்குமார்னு சொல்லிட்டு. ஒரு 2010 வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. சதீஷ்குமாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃப்ரெண்டோட அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. சதீஷ்குமார் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்பா வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுறாங்க. பண்ண உடனே போலீஸ் அதுக்கு ஒரு இது வைக்கிறாங்க. நீங்கள் யார் இதை கேட்கறதுக்கு அப்படின்னு என்கிட்ட வேலை பார்த்த டிரைவர் அப்படின்னு சொன்னபோது, டிரைவருக்கு என்ன நீங்கள் இவ்வளோ மெனக்கட்டு நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரைஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு தோணுதை கேட்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் விசாரிச்சு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இது எதுவுமே உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அப்பாவுக்கு வந்துட்டு அவரோட இறந்ததோட, சதீஷ்குமார் இறந்ததோட அவரோட மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு தான், அவரோட டெத்தில் இருக்கிற ஒரு மர்மத்தை தான் இவங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி இவங்க கேட்குறாங்க. டோட்டலி அப்பாவுக்கு ஸ்டண்டு. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் இவ்வளோ வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணி வந்திருக்கீங்களா, அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும், அப்போ நீங்கள் சொல்லி தான் அவர் செஞ்சாரா, எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணுறாங்க. அப்பா அந்த இடத்துல வச்சே இப்படி ஆகுது, விசாரிக்கணும்னு சொல்லி அங்கேருந்தே எங்கள் அப்பா நீங்கள் டிவியில் தான் பார்க்குறீங்க, உங்கள் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. டிவியில் தான் நாங்கள் பார்க்குறோம், வேனில் ஏற்றி ஜட்ஜு வீட்டில் இறக்குறோன்னு சொல்லிட்டு நியூஸ் மூலியமாக அப்படி காட்டுறாங்க. கார்லேயே வச்சுருந்து கண்ணை கட்டி வச்சு தான் காரில் ஃபுல்லாகவே எங்கேயுமே ஸ்டேஷனுக்கோ எந்த இதுக்குமே கொண்டு போகல, கார்லேயே தான். இது எல்லாமே உங்களுக்கு இத்தனை இன்டர்வியூவில் நான் சொல்லலை, ஏன்னா இப்போ நான் சொல்ல முடியாதுக்கான காரணம் இன்டர்வியூவில் எங்கள் அம்மா சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். அவங்க அடித்ததாக இருக்கட்டும், சங்கிலி போட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுற அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் அந்த கேஸில் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க? 4 பேர். அதில் என்னோட சிஸ்டர் ஒன்று, நீ இப்போ நினச்சா உன் புருஷனை கையோட நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னாங்க. இப்போமே நீ கூட்டிகிட்டு போகலான்னா 35 லட்சம் ரூபா பணம் கொடுங்க. எனக்கு அதை பார்க்க முடியாத, ஓயம் கேட்க கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த நினைப்பு வருது. எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க? அது கையில் கலங்கி சாங்கிலாம் போட்டு லுங்கியோட போட்டு. வணக்கம். இந்த சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தோம். இந்த 2008 அசோக் நகரில் மூவர் கொலை நடக்குது, அந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க. ஏன்னா சமீபத்தில் அந்த வீடியோ கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த வீட்டை பற்றியும் அந்த கேஸை பற்றியும் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அந்த கேஸில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. எந்த வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க? அந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். வீட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்றதை தாண்டி இந்த கேஸால தான் அந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அதுவும் இந்த கோர்ட்டில் போய் எங்களுக்கு ஒரு கேஸை எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அதில் ஜோடிக்க வச்சு அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே இன்வால்வ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கேஸ் இருக்குது, இந்த கேஸில் நம்மளை வந்துட்டு இதில் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் அதில் இப்படி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயமே நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். 2008 ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் எங்கள்கிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு, சதீஷ்குமார்னு சொல்லிட்டு. அவர் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் பிஃபோர் எங்கள்கிட்ட வேலையை விட்டு நிற்கிறார். நின்று அவர் அப்படின்னா கூட நான் அப்பா கிட்ட எங்கள்கிட்டலாம் வந்துட்டு நல்லா பழகினவர். இப்போ என்ன சின்ன வயசுல ஸ்கூலுக்கு இதுக்கெலாம் எனக்கு கூட்டு போய் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்பா கிட்ட வேலையை விட்டு போனதுக்கப்புறமா ஓனருன்ற அந்த ஒரு மரியாதை அவருக்கு இன்னமும் அந்த மரியாதையோடு தான் இருப்பார். ரோட்டில் எங்கே பார்த்தாலும் சரி அந்த மரியாதையோடு இருப்பார். ஒரு 2010 வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. சதீஷ்குமாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃப்ரெண்டோட அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. சதீஷ்குமார் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நமக்கு இது பண்ணும்போது அப்பா போய் தான் நாங்கள் போகிறாங்க. கிளம்பி போகும்போது அங்கே ஃபுல்லாகவே போது எதுவுமே புரியல. திடீர்னு எதுக்காக என்ன இதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரிக்கும் போது GH ஹாஸ்பிட்டலில் வச்சே சொல்கிறாங்க, இது இல்லை, நான் உங்கள்கிட்ட ஃபோனில் சொல்ல முடியல டீட்டெயிலாக. அவங்க அப்பா சொல்கிறாரு, ஃப்ரெண்டோட அப்பா சொல்கிறாரு, உதயகுமார்ன்றவர் அவர் அந்த கேஸில் இருக்கிறாரு. அவர் சதீஷ்குமாரோட ஃப்ரெண்டோட அப்பா தான் சொல்கிறது. அப்பா இப்படி விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி அப்பா வர வைக்கிறது. அப்புறம் GHல வச்சு சொல்கிறாங்க, இது வந்துட்டு சூசைட், இது திட்டமிட்டு யாரோ செஞ்ச மாதிரி தெரியுது. சதீஷ்குமாரோட ஃப்ரெண்டோட அப்பா, உதயகுமாரோட அப்பா. உதயகுமார் வந்துட்டு இந்த கேஸ்ல A1 இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு அவரோட அப்பா சொல்றாரு, இது வந்து திட்டமிட்டு பண்ண மாதிரி ஏதோ தெரியுது, இது மாதிரி தெரியல. ஏன்னா சூசைடுக்கு உண்டான எந்த ஒரு சீக்வன்ஸும் அங்கே இல்லை. அதாவது ஸ்டூலா இருக்கட்டும், இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ், ஒரு 2 ஆள் நின்று மேலே ஏறி தொங்க போடுற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தொங்க போடுற அளவுக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும்ல. எங்களுக்கு கரெக்டா இந்த வாய்ஸ் அவுட் ரைஸ் அவுட் பண்றாங்க, அப்பா கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறாங்கன்னா அவங்களால கேட்க முடியாதனால போலீஸ்ட்ட வந்துட்டு இது பண்ண சொல்றாங்க. இது வந்துட்டு எங்களுக்கு
மாதிரி தெரியலன்னு சொல்லி. ஸோ அப்பா வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுறாங்க. பண்ண உடனே போலீஸ் அதுக்கு ஒரு பதில் ஒரு இது வைக்கிறாங்க. நீங்கள் யார் இதை கேட்கறதுக்கு அப்படின்னு என்கிட்ட வேலை பார்த்த டிரைவர் அப்படின்னு சொன்னபோது, டிரைவருக்கு என்ன நீங்கள் இவ்வளோ விஷயம் இவ்வளோ மெனக்கட்டு நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரைஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு தோணுனதை கேட்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் அதை நீங்கள் விசாரிச்சு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு இந்த டிரைவர் எவ்வளோ நாளாக தெரியும், முதல்ல இந்த டிரைவருக்கு 2008 ஒரு கொலகேஸோட அவனுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டோட்டலி ஸ்டண்ட். இது எதுவுமே ஒரு விஷயமும் புரியல. இது எதுவுமே உங்க அப்பாவுக்கு தெரியாது. அப்பாவுக்கு வந்துட்டு அவரோட இறந்ததோட, சதீஷ்குமார் இறந்ததோட அவரோட மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு தான், அவரோட டெத்தில் இருக்கிற ஒரு மர்மத்தை தான் இவங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி இவங்க கேட்குறாங்க. ஆனால் இவங்க சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுறாங்க. இவங்க போலீஸ் அப்போஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டெத்து ஒரு இந்த ட்ரிபிள் மர்டர்ல 2008 நடந்த ஒரு கேஸில் அந்த கேஸும் தெரியாது, நமக்கு நியூஸும் பார்த்தது கிடையாது. நம்ம ஓவராலா அப்பாவும் சரி, பிஸ்னஸ் இது ரெய்டு வேற, இது ஸ்டன் ஒரு செகண்ட்ல டக்குன்னு சொல்லும்போது இன்வால்மெண்ட் இருக்கணும்னு சதீஷ்குமாரை நம்மளுக்கு தெரிஞ்ச விதம் வேற. டோட்டலி அப்பாவுக்கு ஸ்டண்டு. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் சொல்லணும். இல்லை நீங்கள் இவ்வளோ வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணி வந்திருக்கீங்களா, அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும், அவருக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் சொல்லி தான் அவர் செஞ்சாரா, எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, நான் உங்களை விசாரிக்கணும். இதெல்லாம் அந்த டெத்தில் நடக்குது. டெத்தில் பாடி இது எடுக்க விட மாட்டேன்னு சொல்லும்போது ஸ்டேஷனில் வச்சு தான் நடக்குது. கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணுறாங்க அப்பா, அந்த இடத்துல வச்சே இப்படி ஆகுது. விசாரிக்கணும்னு சொல்லி அங்கேருந்தே எங்கள் அப்பா காணும். அந்த ஸ்டேஷன்லேருந்து அதுக்கப்புறம் காணும், ஸ்டேஷன்லேயே வைக்கல, எங்கள் அப்பா காணும். இப்போ அரெஸ்ட் பண்ணுறன்ற ஒரு சீக்வன்ஸ் அங்கே இல்லாதனால, வாரண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அரெஸ்ட் பண்ணுறது இல்லாமல் அவங்கள சடனாக விசாரிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாவை அங்கேருந்து மறைமுகம் ஆக்கிட்டாங்க. அங்கே எங்கே இருந்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இது ஏபிஎஸ் கமாண்ட் காப்பி போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் டேரெக்டாக அப்போ தான் அப்பா வந்துட்டு கொண்டு வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு டிவியில் நியூஸ் இது பார்த்தோம். நீங்கள் டிவியில் தான் பார்க்குறீங்க, உங்கள் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. டிவியில் தான் நாங்கள் பார்க்குறோம். வேனில் ஏற்றி ஜட்ஜு வீட்டில் இறக்குறேன்னு சொல்லிட்டு நியூஸ் மூலியமாக அப்படி காட்டுறாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். இப்போ 12 நாள் கழிச்சு நான் அவரை பார்க்குறேன். கையோட அங்கே ஜட்ஜு கிட்ட வீட்டில் கொண்டு போயிட்டாங்க. அதாவது நாங்கள் இந்த மனு போட்ட உடனே வீட்டில் கொண்டு போய் இந்த மாதிரி இந்த கேஸில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. மனு இதை இது பண்ணும்போதே நாங்கள் பார்க்குறது டிவியில், அப்பாவை காட்டல. ஒரு நாள் இது பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம்ல சார், அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இப்படி இருந்துச்சு, நீங்கள் உங்களை போய் பாருங்கள், இது வேறு லெவலில் போகிற மாதிரி இருக்குது, என்னமோ செய்கிறாங்க, என்ன நடந்துச்சுனே தெரியல, சதீஷை பற்றி வேறு மாதிரிலாம் வருதுன்னு சொல்லி சொன்னோன்னே தான் நாங்கள் வக்கீல் அப்போ வக்கீல் வந்து உள்ளே போய் பேசுவாங்களே, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு உள்ளே போய் பேசும்போது தான் உங்கள் அப்பா சொல்லி தான் தெரியும். ஒன்றுமே தெரியாது என்ன அண்ணன் தான் சொல்லுவாங்க வக்கீலை, இந்த மாதிரி நான் கேட்க வந்தது இடத்துல தான் இப்படி பண்ணிட்டாங்க. நம்ம கார் 009 யுனோவா இருந்துச்சு, அதில் தான் அவங்க அப்பா போவாங்க, என் பேரில் அது புதுசாக அந்த யுனோவா காரை வந்து திருடி போயிடுச்சு வண்டி. இது எல்லாமே சேர்த்து தான் நான் இப்போ இந்த விஷயத்தை நான் முன்னெடுக்க வைக்கிறது. அந்த காரை வந்து சார் இவங்க ஓட்டிட்டு போனாங்களா, அந்த காரைவே 10 நாள் காரோட தான் என் வீட்டுக்கார காணும். கார் போனவங்க ஆள் வந்தால் தான் எனக்கு இருக்கும் காணும். அதை வந்து 91 சொல்லிட்டு நம்பர் போட்டு போலீஸ் தான் 10 நாள் யூஸ் பண்ணிட்டேன். இதில் உள்ளெல்லாம் போட்டதுக்கப்புறம் கேஸ் நடக்கும்போது வக்கீல் சொல்லி தான் எங்கிட்ட காரே கொடுத்தாங்க. கார்லேயே வச்சிருந்து கண்ணை கட்டி வச்சு தான் காரில் ஃபுல்லாகவே எங்கேயுமே ஸ்டேஷனுக்கோ எந்த இதுக்குமே கொண்டு போகல, கார்லேயே தான். இது எல்லாமே உங்களுக்கு இத்தனை இன்டர்வியூவில் நான் சொல்லலை. ஏன்னா இப்போ நான் சொல்ல முடியாதுக்கான காரணம், இன்டர்வியூவில் எங்கள் அம்மா சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். அவங்க அடித்ததாக இருக்கட்டும், சங்கிலி போட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுற அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே யாரும் குற்றவாளின்னு நிரூபிக்கல. அந்த ஸ்டேஷனில் என்ன நடந்தது, எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஒரு சேர் போட்டு உட்காரமான்னாங்க. நீ தான் மிஸ்ஸஸ் மோகன்தாஸ்? ஆமாம் சார் அப்படின்னு. என்ன கேஸ் தெரியுமா? எதுவுமே தெரியாது, இதில் எந்த இதுலையுமே நான் அழுதேன். பார்த்துட்டு எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு அழுதேன். நீ இப்போ நினச்சா உன் புருஷனை கையோடு நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுதேன். முதல்ல அவங்கள காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். நாங்கள் சொல்கிறத முதல்ல கேளுமா, நான் சொல்கிறது பொறுமையாக நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க, கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஒருத்தர் நிற்கிற ஒரு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல காட்டுங்க சார்னு. இப்போமே நீ கூட்டிகிட்டு போகலான்னா 35 லட்ச ரூபா பணம் கொடுங்க, உங்கள் வீட்டில் என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதையும் கொடுங்க. நான் இது மோகன் செய்யலன்னு தெரியும் எங்களுக்கு, இப்படிதான் சொல்கிறாங்க, மோகன் தான் செய்யலன்னு தெரியும், நீங்கள் காசை கொடுங்க நான் விடுறோம் அப்படின்னாங்க. அவங்களே இந்த வார்த்தை சொன்னாங்க. நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் தப்பே பண்ணல சார், நாங்கள் ஏன் காசு கொடுக்கணும், என்கிட்ட இல்லைன்ட்டு நான் அழுதேன். முதல்ல எங்கள் வீட்டுக்காரரை காட்டுங்க. எனக்கு பேசவும் பயம் சார், எனக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேசவும் பயம். அழுகுறேன். அழுத உடனே அவங்களை கூட்டு வந்தாங்க. எனக்கு அதை பார்க்க முடியாது, ஓயம் கேட்க கஷ்டமாக இருக்கு, எனக்கு அந்த நினைப்பு வருது, என்னால் முடியலை. சொல்லுமா எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க? அது கையில் கலங்கி சாங்கிலாம் போட்டு லுங்கியோட கூட்டு வந்து உட்காரும்போது அவர் என்னையும் உட்காந்து இப்படிங்கும்போது உங்கள் கையெல்லாம் பெருசு வீங்கி இருந்தது. இவரை பேசவில்லை. என்னப்பான்னு கேட்குங்க. எப்பா என்னப்பா 35 லட்ச ரூபா காசு கேட்காங்க, வீட்டு டாக்குமெண்ட் இல்லாமல் கேட்க, எனக்கு ஒன்றும் புரியலைன்ட்டு நான் ஒருத்தர் அழுகுறேன். அதெல்லாம் இல்லைம்மா, நீ எதுவும் கொடுக்காத. அவர் போலீஸ் முன்னாடி வீட்டுக்கார சொன்னாங்க, அதெல்லாம் எந்த இதில் நம்ம எந்த தப்பும் செய்யலை, இந்த தப்புக்கு நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, நீ எந்த இதுவும் பயப்படாத, நீ எதுனாலும் அண்ணன் வக்கீல் அண்ணன்ட்ட போய் ஜெகதீசந்திரன் அண்ணன்ட்ட போய் சொல்லு, நீ எதுவும் கொடுத்துடாதுன்னாங்க. இந்த 2 வார்த்தை தான் சார் பேசுனாங்க. அவங்க கொடுக்காதன்னு சொன்னோன்னே, நீ எந்த சூழ்நிலையிலையும் நீ கொடுத்துடாத, நம்ம தப்பு பண்ணலை, நீ அண்ணன்ட்ட போ அப்படின்னாங்க.
அந்த ஸ்பாட்டில் என் முன்னாடியே அவரை அடித்து அந்த அவர் கொடுக்காதுன்னு சொன்னார் இல்லையா, டக்குன்னு அவரை அடித்து அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க. அதான் அவர் பார்த்தது. போன இன்டர்வியூல சொல்லும் போது எனக்கு சொன்னதே பதிஞ்சு போச்சு. இப்போ உங்க கண்ணுக்கு எதிர்க்க பார்த்துருக்காங்க, சம்பந்தமே அப்புறம் கூட்டு போயிட்டாங்க சார். கூட்டு போயிட்டுன்னு என்னை மிரட்டினாங்க. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் தம்பியை கூப்பிடுங்க, நான் போயிடுறேன்னு சொல்லி சொன்ன உடனே உங்களை அனுப்பி வைங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களா சொன்னாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு மாதிரி பண்ணிட்டு நான் வக்கீல வந்துட்டேன். உடனே வக்கீல்கிட்ட அப்பவுமே அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் ஓடணும். கோடம்பாக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லி சொல்லும்போது, அவங்க கேஸில் உள்ள இவரை படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடே இருக்காங்கம்மா, நீங்கள் பணம் நம்ம பணத்தை அவங்களும் அறிஞ்சிருப்பாங்க. அந்த கேஸில் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது சார். அவங்க சொன்னாங்க அந்த பணத்தெல்லாம் கொண்டு நம்ம பணத்தை காமிச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு என்ன கேட்காம எந்த ஒரு இதுவும் நீங்கள் பேசக்கூடாது. இனிமேல் போலீஸ் கூப்பிட்டா நீங்கள் போகாதீங்க. இடத்துல படித்ததை வச்சு இது பண்ணுறோம். படித்ததில் ஃபுல்லாக அந்த கேஸோட இதே தான். அங்கே கொள்ளையடித்த இடத்துல, அதாவது அங்கே கொலை பண்ணி அங்கேருந்து எடுத்த ஜுவல்ஸ், அவர் ரொம்ப பெரிய விஐ. அவங்க வீட்டில் இருந்த நகை எல்லாமே டைமண்ட்ஸ். அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரன்சிஸு எவ்ரி திங் ஃபுல்லாகவே டாக்குமெண்ட்ஸ், விலை மதிப்பு இல்லாத டாக்குமெண்ட்ஸ், அந்தளவுக்கு உயர்ந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கோர்ட்லேயோ இதுலையோ அவங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை. சப்மிட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பேங்க் லாக்கர் இது பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கள்கிட்ட இருந்து எடுத்த நகை. இது எல்லாமே நான் வந்துட்டு இந்த கேஸை பற்றி படித்த உடனே ஃபுல் எஃப்ஐஆர் அண்ட் இதில் எல்லாமே இருக்குது. எஃப்ஐஆர் இது எல்லாமே ஆன்லைன்லேயே கொடுத்துட்டாங்க, கூகுள்லேயே இருக்குது, ஜட்மெண்ட் வரைக்கும். அதில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, பேங்க் லாக்கரை திறந்து எடுத்துருக்காங்க, அதுவும் வித்தவுட் பர்மிஷன். அதாவது அவர் வந்துட்டு சாதாரண ஒரு ஆளும் கிடையாது. சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் கூட இப்போ அவரோட பேங்க் லாக்கரை திறந்து எடுக்கணுன்ற போது கோர்ட்லேருந்து அவர் சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவோ இல்லை அவங்களுக்கு என்னவோ அது வரணும். அப்படி இல்லைனாட்டி கோர்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் திறக்கணும். பர்மிஷன் வாங்காமலே போலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கோர்ட்டு அதுக்கு வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பண்ணியும் ஒன்றுமே இல்லாமல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் எங்கள் அப்பாவுக்கு தண்டனை ஆகுது. இப்போ இந்த கேஸ் இவ்வளோ நாளாக எடுக்க விடாமல் பண்ணதுக்கான காரணம் இது எல்லாமே மக்களோட மைண்ட் செட்லேருந்து ஃபேட் அவுட் ஆகி இது போகணும் அப்படின்ற மாதிரி. வீடே அந்த கோர்ட்டில் இருக்க கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் அந்த கேஸ் முடியலை. அந்த வீடுக்கே வந்துட்டு தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு போட்டிருந்த அந்த இதை வரைக்கும் எடுத்து நார்மலான ஒரு இதை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பசங்க யாரோ எகிரி குதிச்சு இதெல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னும் போது தான் அதை பற்றி இந்த கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடு என்ன சம்மந்தப்பட்டிருக்கு இது இதானதுக்கப்புறம் இப்போ பாருங்க ஃபுல்லாகவே அடிச்சு அதை ஷீட் இல்லாமல் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. போலீஸ் வரைக்கும் இதாகி அப்ப இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குன்றது இது பண்ணல. ஜுவல்ஸ் எல்லாமே முத்தூட் ஃபைனான்ஸ்ல இருந்து அவங்களையே மிரட்டி கோர்ட்ல கொண்டு வாங்கிட்டாங்க. ஓ, அது எத்தனை சவரன்? அது nearly 1 kg அப்ப நீங்க பேங்க்ல வச்சது எல்லாமே போலீஸ் வந்து ரெக்கவரி பண்ணிட்டாங்க. அங்க செய்யப்பட்ட இடத்துல இருந்து எதுவுமே காட்டல. பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்தோம் அது இதுன்னு சொல்லி எதுவுமே காட்டல. காட்டினது எல்லாமே அங்க இருந்து நாங்க எடுத்தது எல்லாமே இதுதான் சொல்லி எங்களோட நகையை தான் சப்மிட் பண்றாங்க. அது வந்து கோர்ட்டில் நகைக்கு இது வக்கீல் சார் சொன்னாங்க, உன்னோட எத்தனை பில்லு இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும்லம்மா, நம்ம ஃபோட்டோ இப்போ தம்பியெல்லாம் குழந்தையில இருக்கும்போது அதில் போட்ட நகையில செயின் குழந்தையில எடுத்து எத்தனை வருஷம் எல்லா ஃபோட்டோவே நாங்கள் வந்து இது பண்ணோம். ஏன்னா எங்கிட்ட ஃபோட்டோ இல்லாமல் இருக்குது. ஆல்பத்தே பழக்கம் என்னன்னா எந்த பில்னாலும் எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்பவே எடுத்து வச்சிருக்காங்க. தூர போட மாட்டேன். அயன் பில்லாம் அந்த ப்ரூஃப் எல்லாம் எல்லாமே ஒரிஜினல் கொடுத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார், நாங்கள் வந்து இந்த ஆலந்தூர் லலிதா ஜுவல்லரின்னு இருக்கு, இன்னொன்று டி நகர் லலிதா, இந்த 2 நகை கடையை தவிர நாங்கள் வேறு எங்கேயுமே நகை வாங்கினதில்லை. அப்போ எங்களுக்கு தெரியல அந்த பில்லு. அப்போ வக்கீல் சார் சொல்கிறாங்க, இருக்கிறது இல்லாத உன்ட்ட இருக்கிற வரைக்கும் கொண்டு கொடுமா, இல்லாதவங்க ராஜேஷ் நீ உடனே தம்பி போயிடுவார், நீங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போய் வீட்டு பக்கம் மடிப்பக்கம் தான் இருக்கும், இது ஆலந்தூரில் தான் நடக்கு, அங்கே போய் நீங்கள் வந்து சிசிடிவி கேமராவும் இருக்கும் கண்டிப்பாக, நீங்கள் வாங்கினது அதே வாங்கிட்டு உங்கள் பில்லு அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும், போகாது பில்லை வந்து தூக்கி போட மாட்டாங்க. இத்தனை வருஷத்தில் 10 வருஷம் பில்லு வச்சுப்பா வாங்கிட்டு வாங்க. வக்கீல் சொன்ன மாதிரி நாங்கள் போனோம், கெஞ்சினோம், கதறணும். சாரி ராஜேஷ் அப்படின்ட்டாங்க. ராஜேஷ் வரைக்கும் தம்பி வரைக்கும் தெரியும் சாரின்ட்டு. அதுக்கு முந்தின நாளே போலீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்கள மிரட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இதே ஆலந்தூர் லலிதா ஜுவல்லரியில் மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் போய் அழுகுறேன் சார், சரிம்மா இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாம் கொடுக்கணும். ஃபோட்டோஸ்லாம் கேட்டாங்க, ஆல்பத்துலேருந்து எல்லா பிள்ளைகள் ஃபோட்டோ ஒட்டின வரைக்கும் நான் கிழிச்சு நகை போட்டுக்க நல்லா கரெக்ட். ரொம்ப தெரிஞ்சு அப்பா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறது எல்லாரும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க பெரிய நகை எப்போ வாங்குனீங்க, எந்த இயர்ல? எல்லாமே 2002 2003. ஆனா 2008 நடக்குது. அந்த 8 டைம்ல எங்களுக்கு ஷார்ட் டவுன் பீரியட். எங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலி அண்ட் இதுல அப்பா கொஞ்சம் ட்ரபிள் இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு அப்போ அடமான அப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதா பெருசா எதுவுமே இல்லை. அது எல்லாமே கடவுளோட ஒரு இதுதான். என்ன சொன்னாங்க ஜட்ஜ், என்ன சொன்னாங்க? வக்கீல் வந்து நீங்க எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பில்ல கூடிய மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணாங்க. இத்தனை நகை இருக்கு, இத்தனை என்னென்ன நகை இறக்குறான். ஏன்னா எங்க அப்பா வந்து தனியா போய் வாங்க மாட்டாங்க, எங்களை கூட்டிட்டு பக்கத்துல தானே, எத்தனை மணி ஆனாலும் எங்களை கூட்டிட்டு லலிதால இருந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அப்புறமா எங்க அப்பா பேமெண்ட்டே வாங்கிப்பாங்க. கிரெடிட் கார்டுல தான். இப்போ வந்துட்டு இந்த கேஸுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை இதெல்லாம் பெருசா யாருக்கும் இல்ல.
எந்த கார்டுல தான் சார் பாயிண்ட் வாங்குவாங்க வச்சுட்டாங்க. எல்லாமே. அப்போ கார்டு பில் வரைக்கும் வக்கீல் சார் சொன்னாங்க, கிரெடிட் கார்ட்ஸ் பில் பில்லை எடுக்கக்கூடிய ஆள் நம்ம வீட்டில் இருந்து யாரும் போய் கேட்டால் இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜூனியர் கஜபதி சார் இருக்காங்க, ஜெயசந்திர சாரோட, அவங்கள சொன்னாங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு. அவங்க வந்து நாங்கள் வக்கீல் வந்திருக்கோம்னு எல்லா கிரெடிட் கார்டெலாம் ரொம்ப எல்லாத்தையுமே எடுத்து HDFC பேங்க்கு எது இவங்க வாங்கினாங்க எல்லா பில்லையும் கொண்டு கொடுத்தோம். எல்லாத்தையுமே கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டோம். நகை இருக்குது, நகையை வந்து நாங்கள் வந்து ஐ விட்னஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கூப்பிட்டுருந்தாங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில். நானும் கோர்ட்டில் நின்று போய் காமிச்சேன். எங்கள் நகை எனக்கு தெரியும், கிராம் வரைக்கும் நான் காமிச்சேன், எத்தனை கிராம் இந்த தேதிக்கு வாங்கினது, இது எப்போ வாங்கினேன், இது எப்போ வாங்கினேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எல்லாத்தையுமே நான் நிரூபித்தேன். அப்போ சாவித்திரி அம்மா, ஜட்ஜி சாவித்திரி அம்மா தான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ காமிச்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பப்ளிக் ப்ராசர் இருக்கு, அவர் வந்து இது உங்கள் நகையா, நான் கைவிட்டு பார்க்கும்போது இதான் ஒரு வெள்ளை பெட்டி மாதிரி இருந்துச்சு, அலுமினிய பெட்டி மாதிரி, அதில் தான் போட்டு எனக்கு காமிச்சாங்க. இது அதன்மே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் சொன்னேன், நான் அழுதுட்டேன். எங்கள் வக்கீல் சார் இருக்காங்க, சார் என்னை எடுக்க சொல்லுங்கள், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கணும்னு. ஏன்னா இவங்க அப்பாவெல்லாம் வெளியில் நிற்கிறாங்க, அவங்கள யாரும் உள்ள விடலை. உள்ளே நிற்கிறது வக்கீல் சாருங்க, ஜட்ஜி அம்மா தான் நிற்கிறாங்க. அப்போ அந்த அம்மா திட்டினாங்க, சார் அவங்க பார்க்கட்டுமே, நீங்கள் குறுக்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. நான் உடனே எல்லாத்தையுமே சார் ஒரு இது இல்லை என் பொண்ணுக்கு, ஏன்னா இவங்க அப்பாலாம் பெரியப்பாலாம் வெளியூர்லலாம் இருக்காங்க, எந்த ஒரு பர்த்டே கிஃப்ட்னாலும் உடனே யாராட்டு போனாங்கன்னா அவங்ககிட்ட ஜுவல்ஸ் தான் கொடுத்து விடுவாங்க. அதில் என் பொண்ணுக்கு குட்டி தாமரை நெக்லஸ்ஸு எல்லாமே அதில் அடகு வச்சுட்டேன். எல்லாம் கரெக்டாக நான் நகை விட இந்த ஆள் வாங்கி தந்தாங்க, ப்ரூவ் பண்ணிட்டு. தீர்ப்பணிக்கு என்ன ஆச்சுமா? தீர்ப்பன்னைக்கு ஃபாஸ்டாக் அப்போ கொடுக்குறாங்கன்னு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனேன், அப்பா கூட்டிகிட்டு வர போகிறோமே அப்படிங்கிறதுல பிள்ளைங்க நீங்கள் இருந்தீங்களா பார்த்ததும் கிடையாது. ஒன்று கிடையாது, கார் பார்க்கிங்கில் கீழே நின்னோம், இதே ஃபாஸ்டாக்ல தான் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் கார் பார்க்கிங்கில் இருமான்னா போனால் ஒரு 3 hours 4 hours இருக்குது சார். பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்தாங்க. அப்போ இந்த உதயகுமார் அப்பா இருக்காங்களா, அவர் ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணார். அவர் சொல்லுவார், ராஜேஷ் என்ன இவங்கெல்லாம் எதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்ப இவங்கெல்லாம் தேவையில்லை, இவங்க எதுக்கு வராங்க, வக்கீல் தான் வருவாங்க, இவங்க தேவையே இல்லை, நாங்கள் ராஜேஷ் ஒரு மாதிரி இருக்கணும்னு என் தம்பி பதறான். நாங்கள் காருக்குள்ளே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கோம். 4 hours சார் உள்ள இவங்க எல்லாம் வெளில இருக்காங்க. 4 hours இவங்களை வந்து அது எப்படின்னா ஃபாஸ்ட்டாக கோர்ட் இருக்கும், வெளியில் இவ்வளோ இடம் கிடக்கும், அந்த கேப்பில் இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்கும், ஜன்னல் கீழே கார் பார்க்கிங் நாங்கள் இருக்கோம். இப்போ இவங்க அப்பா இல்லாமல் அந்த ஜன்னல்லேருந்து எங்களை எட்டி பார்க்கலாம், நாங்கள் கீழேருந்து கார்லேருந்து நான் பார்க்கலாம், ஆனால் ஹைட்டு பார்க்கலாம். நாங்கள் அதை பார்த்துட்டே இருக்க எப்போ வருவாங்கன்னு இவங்களாம் நிற்கும். 4 hours என்ன இவங்க இன்னும் உள்ளே போல, தீர்ப்புன்னு சொல்லலை, உட்காந்துருக்கோம். அப்போ தான் அவர் தான் சொன்னார், ஏன்னா அவர் உள்ள கொஞ்சம் ஆட்களை வச்சு இது பண்ணி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் போகிறாங்கப்பா, இதெல்லாம் பயமாக இருக்குது, கை நடுக்கமாக இருக்குது, இவங்களுக்கு இங்கே வேலையே இல்லையே அப்படின்னு உதயகுமார் அப்பா சொல்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்லிங்கன்னா, ஆமாப்பா 4 hours பேசுகிறாங்கன்னா தீர்ப்பு கொடுக்குறதுக்கு இவ்வளோ நேரமே ஆகாதுன்னு பார்த்தா சடனாக நின்றுட்டு இருந்தாங்க. ராஜேஷ் அப்படின்னு உங்கள் அப்பா கத்துனாங்க, கூப்பிட்டாங்க, ராஜேஷ் மாதிரி முடிஞ்சிருச்சு, லைஃபே முடிச்சிட்டாங்க. அக்கா 3 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, 3 ஆயுள் தண்டனை கொடுத்து அபராதம் எல்லாம் கொடுத்து உள்ள தள்ளிட்டாங்கப்பா. மொத்தம் அந்த கேஸ்ல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க? 4 பேர். 4 பேர். அதில் என்னோட சிஸ்டர் ஒன்று, அவள் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் இது பண்ணியிருக்காங்க, அவங்க போரூரில் இருக்காங்க. செகண்ட் மேரேஜ். அவள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்படி பேசிட்டு இருந்தோம், அண்ணெல்லாம் வச்சு பேசுகிறோம், எங்ககிட்ட கேட்காம அவள் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, வச்சுருக்காங்கன்னு பார்க்க போன இடத்துல ஏபிஎஸ் மனு காப்பி நாங்கள் போட்டிருந்தோம்ல, ஒய்ஃபு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னோன்னே நான் நினச்சிட்டு அவளை அந்த ஸ்பாட்டில் அம்மா தான் ஏபிஎஸ் மனு காப்பி போட்டது. ஆமாம், அவங்க அந்த சைடில் போகும்போது ஒய்ஃப்னு இது பண்ணோடனே அவங்க தான் ஏபிஎஸ் மனு காப்பி அவங்கள லாக் பண்ணுறதுக்கு அவங்களையும் தூக்கி பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக பண்ணாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக. அதான் ஏபிஎஸ் மனு காப்பி போட்டது யாருன்றது இப்போ எங்கள் அம்மா பேர் தான், எங்கள் அம்மா அவங்கள ஒய்ஃப்னு நினச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கேஸில் சேர்த்துருக்காங்க. சேர்த்து அவங்களும் 4.5 வருஷம் உள்ளதாங்க. இப்போ தம்பி போனான், தம்பியும் அரெஸ்ட், தம்பி முடிச்சிட்டாங்க. அதாவது ஒத்துக்கோங்க, நீங்கள் வந்து காசை கூடு, தம்பிக்கு சரியான அடி. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் சரி அடிச்சு ஏதாவது சொல்லக்கூடாது அவங்க அக்காவுக்கு. இதான் டாக்குமெண்ட்டை கூட இருக்கிற வீடு இருக்குல்ல, அவட்ட நகல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையுமே கோர்ட்ல ஸ்ட்ராங் பண்ண வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருந்து எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஏன்னா எதுவுமே வந்துட்டு எல்லாமே 2002 தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது. எத்தனை வருஷமா இந்த கேஸ் போதுமா? அப்போ வந்து 6 மாசத்துல கொடுத்துட்டாங்க. என்னமா ஃபாஸ்ட் ட்ராக் அது ஜட்ஜ்மென்ட் கேஸ் இந்த இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. 4 வருஷத்துல பெயில் ஆகி அது ஹைகோர்ட்ல வந்துட்டு போகும்போது இது எப்படி தெரிஞ்சு இது ஈஸியா சுப்ரீம் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டா இருக்கட்டும் அதுலயே கொடுத்துருந்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஏன்னா போலீஸ் வரைக்கும் போலீஸ்க்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவரோட பேங்க் லாக்கர் எப்படி இவங்க திறந்து எடுக்கலாம்? கோர்ட்ல இருந்துட்டு பெர்மிஷன் வாங்காம எப்படி எடுக்க முடியும்? அப்புறம் எல்லாமே நிரூபணம் ஆயிருக்கு, நகை வரைக்கும் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. எந்த அடிப்படையில் இவங்களை போட்டு உள்ள போட்டீங்க? இவங்களை எந்த அடிப்படையில் குற்றவாளின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னு சொல்லி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். இவங்க குற்றவாளிகள் இல்லை, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். ஆனால் அது உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும், ஏன்னா அந்த இடத்துக்கு அவங்க வர்ற வரைக்கும் இவங்க வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு. என்னென்ன ஏன்னா என்னென்ன நடந்திருக்குன்னே தெரியாதுல்ல, விசாரிக்கிறதுக்கு இவங்களும் இருந்தால் தானே விசாரிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் இவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ பெயிலில் கண்டிஷன் பெயிலில்
வாரம் வாரம் கையெழுத்து சைன் வைக்கணும். போடணும். இப்போ வரைக்கும் கையெழுத்து ஆமாம், போட்டு நேற்று வரைக்கும், நேற்று இப்போ மாசம் கொஞ்சம் வாரம் மந்த்லி ஆக்கியிருக்காங்க. இப்போ அப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சு? அதுக்கப்புறம் பழைய மாதிரி ஒர்க் போக யாருமே முடியாது, அப்பா எதுவுமே கிட்ட அந்த ஒரு சப்போர்ட் பண்ண பழைய முடியாது. ஒரு ஒரு அந்த சொசைட்டில இருந்த ஒரு ஒரு அந்த பேரா இருக்கட்டும், அந்த அடையாளமே போச்சு. ம். யாருமே முன்னாடி மாதிரி பழகல. மெயினா அதுதான், முன்னாடி மாதிரி பழகல. இவங்கள வச்சு நிறைய ஹெல்ப் நடந்தது சார். நம்பிக்கைன்றது எங்க அப்பா எவ்வளவு வாழ்ந்த குடும்பம் தான் நிறைய இருக்கும். அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களால மிஞ்சிட்டு போனா நன்றின்னு கையெழுத்து கும்பிட தான் முடியும். ஆனா கூடவே இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாரா இருக்கட்டும் ஒருத்தருமே சப்போர்ட் பண்ணல. இப்போ நீங்க நிரூபிச்சீங்க இல்லையா கோர்ட்ல, அந்த ஜுவல்ஸ்லாம் திரும்ப இல்ல, கொடுத்தாங்களா? இல்ல, ஒன்றும் ஒண்ணும் வரல, கொடுக்கல, ஒண்ணும் எதுவுமே வரல, கொடுக்கல. ஒண்ணுமே வரல, எதுவுமே நீங்க வரல. சம்பாதிச்சது எல்லாமே அதுலயே எதுவுமே போயிடுச்சு. வரல. ஆனா வக்கீல் இடையில கூட சொன்னாங்க, அதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு இது பண்ணலாமான்னு. அதுக்கு பெட்டிஷன் போட்டு எடுக்கணும், நம்மகிட்ட காசு ஒண்ணுல அவங்க கேட்குற காசு மெயினா கொடுக்கணும் எங்க சார். அப்பாவுக்கு ஒண்ணு கிடைச்சா இதுல அந்த பேரோட திருப்பி வரும். எங்களுக்கு பேரோட பெருசாலாம் திருப்பி எங்க வரணும். நகை இப்போ இதை தாண்டி இப்போ இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டுனா முடிச்சு கேஸ், ஏன்னா கேஸ் முடிக்க வேண்டாம். மாட்டேங்கிறாங்க, இப்போ வரைக்கும் அந்த கேஸை முடிக்கல. நடத்தவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த கேஸ் சம்பந்தமா யாராச்சும் உங்களை மிரட்டுறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் அதுக்கும் போயிருக்கு. அதை மூலியமா பேச ஆரம்பிச்சவங்க தான் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட வீடுன்னே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி வெளில வந்திருக்கு. இப்போ இது நாளுக்கு போற நாட்கள் இது அப்படியே மறந்து போயிடணும். இதை தானா அப்படியே இது பண்ணிட்டு முடிச்சிடணும். இது உண்மையான குற்றவாளி, அதாவது இறந்தவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு அவங்க சைட்ல இருந்து யாருமே எதுவுமே ஒரு தரப்பு எடுத்து வச்ச மாதிரியும் தெரியல. இப்போ நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா இன்ஸ்டாகிராம்ல, இவ்வளவு நாட்கள் இல்லாம சடனா அந்த வீடியோ போடணும்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு இந்த கேஸ் சம்பந்தமா? எனக்கு இப்போ எல்லாமே மக்கள் வாய்ஸ் ரிசோர்ட் நம்மளாம் நியூஸ் கூட பார்க்க மாட்டோம், பெருசாக நியூஸை பற்றி பேசக்கூட மாட்டோம். இப்போ எனக்கு 2026 இப்போ நமக்கு ஓப்பன்லி டாக்கிங் கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டில் நிறையாவே வந்துட்டு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. நான் ஒரு 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 கேஸ், ஒரு ரேப், இப்படி எதுவாக இருக்கட்டும், ஜட்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. வெளியில் வந்ததுலேருந்து எங்கள் அப்பா எப்போ போய் எழுந்துச்சு போனால், யூரின் பாஸ் பண்ணிட்டு பாத்ரூம் போனால் கூட எங்கள் அப்பா முழிச்சு தான் இருப்பாங்க. அப்படியே யோசிச்சுட்டு எதையோ மேலே பார்த்துட்டே யோசிச்சுட்டே அவங்க அடுத்தது என்ன எனக்கு அது தெரியும், என்ன பண்ண போகிறோம். பொண்ணுக்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், என்ன படிக்க வச்சிட்டாங்க, என்ன பண்ணாங்க, ஆனாலும் எங்களுக்கு கேள்விக்குறியாகவே தான் போயிட்டு இருக்கு. எதையுமே யாரையும் சொல்கிறேன், ஒரு பேருன்றதே போச்சுன்னா அதோட அவ்வளோதான். எதுவுமே பண்ண முடியாமல் இன்ன வரைக்கும் இருக்காங்க. எனக்கு அவங்க நிம்மதியாக ஒரு நாளும் அந்த +1 லைஃப்பை திருப்பி அதை முழுசாக தர முடியாட்டியும் அவங்க நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பேரில் இருந்த அந்த ஒரு கரை போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் ஒரு நாளாவது நான் தூங்குறதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி டோட்டலி எங்கள் அப்பாவுக்கு அந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க இழந்தது எல்லாமே, பண்ணாததுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு நாள் தூக்கம் எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே. சாப்பிட்டு கிப்பிட்டு எல்லாமே இது பண்ணாலும் ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்களே, அவங்களுக்கு அது சுத்தமாக இன்னைக்கு வரைக்கும் இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு உண்டானது கிடைக்கணும். அப்பா இதில் வந்துட்டு இப்போ கேஸில் இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஒரு கேஸ் இதில் கூட பாருங்கள், இப்போ வந்துட்டு அவங்க தரப்பில் இருக்கிற நியாயத்தை கூட சொல்ல முடியாது, அவங்க வந்து மீடியாவில் பேச முடியாது, ஏன்னா இன்னமும் கேஸில் தான் இருக்காங்க. கேஸ் போயிட்டு இருக்கு. அவங்க கேஸில் ஒரு இதாக ஆளாக காமிக்கப்பட்டிருக்காங்கன்னு போது அவங்களால இதை கூட பண்ண முடியாது, வெளியூர் போக முடியாது, எதுவுமே ஒரு 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 என்ன சொல்றது, நார்மல் ஒரு மனுஷங்க வாழ்ற வாழ்க்கை எங்களால் வாழ முடியாது. ஒரு பயந்து வாழற மாதிரியே தான் இருக்கு. எதுவாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் என்னவோன்ற மாதிரி தானே. எதுக்கு எப்படி பார்ப்பாங்களோ, எதுக்கு எப்படி பேசுவாங்களோ, இதுக்கு நியாயம் கிடைக்கணும். இதுக்கு இந்த கவர்மெண்ட்டும் நமக்கு சேர்த்து பப்ளிக் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு நியாயம் கொடுப்பாங்கன்றதை நான் ரொம்பவே நம்புகிறேன். எல்லாமே அவங்க முன்னாடியே வச்சுட்டேன். இதில் தான் நான் இதில் இறங்குனது. இறங்கினா நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் நான் இருக்கேன். எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும், நல்லது கிடைக்கும்ட்டு. எங்கள் அப்பாவோட தொலைச்ச பேரை திருப்பி எங்களுக்கு அடையாளத்தையும் திருப்பி வாங்கி தருவாங்கன்றது நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், நாங்களும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.